தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 30 சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 11 அதிகாரம் 30 இறைவார்த்தை. திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் திருமுழுக்கு யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா, எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தமத்திருத்துவ கோட்பாடு புதிதாக உருவாக்கப்படவில்லை, அது வெளிக்கொணரப்பட்டது. திருத்துவ கோட்பாடு என்பது ஏதோ ஒரு குழப்பமான சபையால் தன்னிச்சையாக வழங்கப்பட்ட காலாவதியான கட்டளை அல்ல. அது கடவுளை பற்றிய கிறிஸ்தவ அனுபவத்தின் செழுமை மற்றும் சிக்கலான தன்மையுடன் போராடுவதன் தவிர்க்க முடியாத விளைவாகும் என்று ஆக்ஸ்போர்ட் இறையியலாளர் அலிஸ்டர் மெக்ராத் என்கிற அறிஞர் கூறுகிறார். மர்மத்தை காண்பது நமது வாழ்வில் உன்னதமானதும் இறுதியானதுமான ஒன்றின் மீது சாத்தியமான ஒரே மனப்பான்மையான பக்தியை அது எவ்வாறு தூண்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. அது நம்மை ஊமையாக போகச் செய்து திகிலடைய வைக்கும் ஒரு மர்மம் அல்ல, மாறாக நம்மை மகிழ்ச்சியாகவும் பாடிக்கொண்டும் நன்றியுரைத்து கொண்டும் இருக்கச் செய்யும் ஒன்றாகும். மர்மம் ஒரு செங்குத்தான பாறையை போன்றது. நம்மால் அதில் ஏற முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் அடிவாரத்தில் நின்று அதை தொட்டு அதன் அழகை புகழ முடியும். தமத்திருத்துவத்தின் மர்மமும் அவ்வாறுதான் என்று லியோனார்டோ போப் என்கிறவ அறிஞர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஆராய முடியாத அற்புத காரியங்களை செய்கிற நம் ஆண்டவருடைய வியப்புக்குரிய தன்மைகளை இன்று விவரித்து சொல்லி அவரை போற்றி புகழ இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களுடைய ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரே, எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் தகப்பனே, எங்கள் மீட்பரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இயேசுவின் திரு இருதய அன்பினாலும் தூய ஆவியின் தோழமையிலும் தந்தையாம் கடவுளின் அன்பினாலும் இயக்கப்படுகிற இந்த தமத்திருத்துவ சமூகத்தை இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் வெளிப்பட்ட அதே தமத்திருவத்தின் அன்பை இந்த உலகமும் கண்டுகொள்ளவும், உங்களுக்குள் இருக்கின்ற கூட்டொருமைப்பாடு இந்த திருச்சபைக்கும் திருச்சபையின் மக்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாக இந்த நாளிலே எங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, நீர் பட்ட பாடுகள் அனைத்தும் தந்தையாம் கடவுளுக்கு மகிமையும் புகழும் சேர்த்ததைப் போல, தூய் ஆவியின் துணை கொண்டு சகலத்தையும் வெற்றியாய் செய்து முடித்ததைப் போல, இன்று தந்தையாம் கடவுளின் மகிமைக்காக இயேசுவே உம்மை பின்பற்றி தூய் ஆவியின் வல்லமை நிறைவாய் பெற்று அதன் வழியாய் நாங்கள் சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கட்டி எழுப்புவீராக. எங்கள் அவிவிசுவாசத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மில் கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தால், அதில் இருந்து கிடைக்கின்ற பலத்தால் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ அருள் தாரும். உலகத்தை ஜெயிப்பது நம்பிக்கையே என்று 1 யோவான் 5:4 நாங்கள் வாசிப்பதைப் போல, கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்திலுமிருந்து வெற்றி உறுதி செய்யப்படும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க இன்று உம்மிலிருந்து ஆற்றலை பெற்று இந்த உலகத்தை ஜெயித்து வாழ அருள் தாரும். சிறப்பாக நம்பிக்கை இழந்து தற்கொலை எண்ணங்களால் தங்கள் வாழ்வை முடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும்
இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை வெல்வது உங்களது நம்பிக்கையே. இந்த உலகம் அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பிடியிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தினால் இன்று எங்கள் வாழ்வு கட்டியெழுப்பப்படுவதாக. சோர்ந்து போன உள்ளங்கள் தேற்றப்படட்டும். தளர்வுற்ற முழங்கால்கள் இன்று பலப்படுத்தப்படட்டும். வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகள் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவருடைய உடனிருப்பும் ஆவியானுடைய வல்லமையும் இன்று அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களுடைய பயணங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீரே வழிநடத்தியருளும். கடவுளுக்கும் சமூகத்திற்கும் உகந்த மக்களாக வாழ அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை புகுத்தியருளும். தீயோனின் தாக்குதல்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், இன்னும் தீய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இவற்றினால் அவருடைய ஆன்மாக்கள் கெட்டுப்போகாதபடி நீரே அவர்களுக்கு உமது வார்த்தையினால் வேலியிட்டு பாதுகாப்பீராக. உம்முடைய கண்கள் அவர்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும். உமக்காக ஆன்ம அறுவடைக்காக அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இந்த மதுரமான திரியதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்னை மரியாளின் மாசற்ற திரியதத்தின் வழியாக இன்று நாங்கள் கேட்ட அனைத்து விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தும் நிறைவாய் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளையும் இந்த வேளையும் இந்த மக்களையும் உமது பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.